ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனா ஃபேன்ஸ்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கட்டாயம் ஒரு இந்தியனா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இது. 80வது சுதந்திர தினம் இன்னைக்கு. வருஷம் முதலமைச்சர் வந்து கொடியேற்றுவாங்க. அவங்க ஏற்றிய பிறகுதான் மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து கொடியேற்றுவாங்க. இப்ப யார் முதலமைச்சர்ன்றது நம்ம ஊருக்கே தெரியும், நம்ம விஜயண்ணா அவர்கள் தான். அதனால இன்னைக்கு கரெக்டா கொடியேற்றி முடிச்சிட்டாரு. ஒரு உரையுமே கொடுத்திருந்தாரு. அது வரைக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல த்ரிஷா அவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. விஜயண்ணாவுடைய அப்பா அம்மா த்ரிஷா அவர்களுடைய அம்மா மட்டும் பல பேர் கலந்துருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா இப்ப நடந்தது ஒண்ணு. விஜயண்ணா என்ட்ரி குடுக்குள்ள வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க விஜயண்ணா சல்யூட் வைக்கக்குள்ள அவங்க சல்யூட் வைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணக்குள்ள லைட்டா கடுப்பா தான் இருந்துச்சு. ரொம்ப ஓவரா பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. த்ரிஷா அவர்கள் வந்து அவங்க சீட்ல உட்காரக்குள்ள வணக்கம் வச்சாங்க விஜயண்ணாவுடைய அப்பா அம்மாவுக்கு. அவங்களுடைய அம்மா வந்து ஷோபா அவர்கள் வந்து பதிலுக்கு வணக்கம் வச்சாங்க. ஆனா எஸ்எஸ்சி சார் வந்து வணக்கம் வைக்கல. அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா எல்லாருமே தப்பா தானே பேசுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்குமே காலையில இருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன ஒரு ஆச்சரியம்னா, எப்போதுமே 80 to 90% பீப்பிள் தப்பா தான் பேசுவாங்க. ஒரு 10 to 20% பீப்பிள் பாசிட்டிவா பேசுவாங்க. பட் இப்ப பார்த்தாக்க ஒரு 40% பீப்பிள் கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காங்க பாசிட்டிவா. அவங்க வந்ததுல என்னங்க தப்பு? அவங்க தங்கச்சியா வந்திருக்காங்க, அண்ணன் கூட்டிருக்காரு வந்திருக்காங்க, அண்ணனுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற பல விதமான கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத கூடிய சீக்கிரம் த்ரிஷா அவர்கள் வாயில இருந்து கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். என்கிட்ட சில பேர் ஏன் வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஃபோர்ஸ்லாம் பண்ணல, விஜயனாவோட ஃபேமிலி ஒன்னாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணனா நாங்க வந்து யோசிக்கிறோம். இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு நியூஸ் சேனல் மட்டும் ஒரே நியூஸை தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அது என்ன நியூஸ் சேனல்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு யாருமே ஒரி பண்ண வேணாம். அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம். கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். வீடியோ பத்தி லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.